1982 பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியால மெல்பர்ன்ல ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு கை காலே இல்ல. அத பார்த்து அவங்க அம்மா கதறாங்க, இது என்னுடைய குழந்தையா அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனா அந்த குழந்தைக்கு பிறகு பிறந்த அவனுடைய தம்பி தங்கைகள்லாம் கைகாலோட ஆரோக்கியமாக பிறந்திருக்காங்க. அந்த தாய் இந்த குழந்தையை, அதாவது அந்த குழந்தைக்கு பேரு நிக்கு, அந்த குழந்தைய தன்னுடைய ஸ்பெஷல் குழந்தையாக நினைத்து மிகவும் கவனமாக நம்பிக்கையூட்டி வளர்த்து வருவாங்க. தாயின் தந்தையுமா அந்த குழந்தைக்கு நம்பிக்கையை கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனாலும் அந்த நிக்குக்கு ரொம்ப அவமானம் ஏற்படுது. பள்ளிக்கூடத்தில எல்லாம் ரொம்ப அவமானப்படுறான், படிக்க முடியல அவனால. சரி, நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நீச்சல் குளத்துல விழுந்து தற்கொலை பண்ண போறான். அப்படியே அடி ஆழத்துல போகும்போதே அவங்க அப்பா வெளியில இருந்து கதறது அவனுக்கு கேக்குது. மறுபடியும் மேல வந்துடுறான். அப்ப அவங்க அம்மா சொல்லுவாங்க, நிக்கு, நீ எனக்கு ஒரு ஸ்பெஷல் குழந்தை, நீயும் ஸ்பெஷல்னு உனக்குள்ளேயே நீ நீ நல்ல வருவ அப்படின்னு நம்பிக்கை கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த நிக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா தன்னுடைய வாழ்க்கையில தான் முன்னேறி மோட்டிவேஷன் ஸ்பீக்கராவே அவர் மாறினாரு. அது மட்டும் இல்ல, லைஃப் வித்தவுட் லிமிட் அப்படின்ற மாதிரி ஒரு 10 புஸ்தகத்தை எழுதியிருக்காருங்க. இவருக்கு 2012 திருமணமாகி 2 குழந்தைங்க, 2 ஆண் குழந்தை 2 பெண் குழந்தைன்னு ரொம்ப அமோகமாக அவருடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லங்க, அவர் ஒரு ஷார்ட் பிலிம்ல நடிச்சு ஒரு பெஸ்ட் ஆக்டர்ன்ற அவார்டையும் வாங்கியிருக்கிறாரு. அவர் வாழ்க்கையில எவ்வளவு நம்பிக்கை வைத்து எவ்வளவு முன்னேறியிருக்காரு. கையே இழந்த அவர் நம்பிக்கைக்கு கை கொடுத்து வாழ நினைத்தால் வாழலாம் என்று வாழ்ந்து காட்டிய மனிதர் நிக். நம்பிக்கையை பத்தி சொல்லும்போது பாத்தீங்கன்னா, கேனை அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க, ஐ கேன் அப்படின்னு சொல்லணும். என்னால முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட சொல்லப்படணும். ஒரு பையன் ஒரு புரட்சி காரணமாக ஜெயில இருக்கிறான். அவங்க அப்பா மட்டும் தனியா இருப்பாரு. வயல உழும்போது அவர் சொல்றாரு, உருளைக்கிழங்கு பயிரிடணும், ஆனா வயல உழணும், எனக்கு அதுக்கு பைசாவும் இல்ல அப்படின்னு ரொம்ப வருந்தி, நீனு இப்படி ஜெயில இருக்கேன்னு பையனுக்கு கடிதம் போடுதாரு. உடனே அந்த பையன் அவங்க அப்பாவை திட்டி லெட்டர் போடுதான், நிலத்தை எல்லாம் உழவு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், அங்க நான் சில பொருட்களை எல்லாம் மறைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி திட்டி அவங்க அப்பாக்கு லெட்டர் போடுறான். உடனே ஜெயில இருந்து அவனுடைய லெட்டர் பார்த்துட்டு தானே அனுப்புவாங்க. அதை பார்த்த உடனே அந்த போலீஸ்காரங்களாம் இவர் ஏதோ வெடிகுண்டு என்னத்தையோ நிலத்துல மறைச்சு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வண்டியில போய் நிறைய பேர் போய் அவனுடைய நிலத்தை தோண்டி உதறி ஏதாவது பொருள் கிடைக்குதா, வெடிகுண்டு ஏதாவது பொருள் இருக்குதான்னு பாப்பாங்க. எதுவுமே கிடைக்காது. அதுக்கப்புறம் அந்த அப்பா அந்த பையனை பார்க்க வரும்போது அந்த பையன் சொல்றாரு, பாத்தீங்களாப்பா, நீங்க நிலத்தை உழணும்னு சொன்னீங்கல்ல, நான் நம்பிக்கையோட யோசிச்சு என்ன அழகா ஒரு வழி சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்லுவாருங்க.